இந்த வீடியோல கியர் சைக்கிள்ல எப்படி சர்க்கிள் வீல் அடிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கியர் சைக்கிள்ல சர்க்கிள் வீலி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் கியரும் பேக்ல செகண்ட் கியரும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்ல செகண்ட் கியரும் பேக்ல ஃபர்ஸ்ட் கியரும் போட்டுக்கலாம். சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது. சர்க்கிள் வீலிங்க பொறுத்த வரைக்கும் சீட் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது. ஃபுல்லா கம்மி பண்ணிக்கணும். எப்படின்னா ஃபுல்லா வந்து கம்மி பண்ணிக்கணும். சர்க்கிள் வீலி பொறுத்த வரைக்கும் பேக் பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பேக் பிரேக் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒன் ஃபிங்கர்ல நீங்க பிரேக் பிடிச்சா சைக்கிள் நிக்கிற மாதிரி பிரேக்கை வந்து டைட் பண்ணிக்கணும். சர்க்கிள் வீலி பொறுத்த வரைக்கும் பேக் வீல்ல பெண்ட் இருக்கக்கூடாதுங்க. பேக் வீல் பெண்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேலன்சிங் கிடைக்காது. அதனாலதான் சொல்றேன், பேக் வீல் பெண்டு கரெக்டா எடுத்துருங்க, சர்வீஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் வீலி பண்றதுக்கு இந்த மாதிரி டயர் வந்து நீங்க சூப்பரா வந்து வாங்கிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்து கிரிப் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி மாடல்ல இருக்கிற கிரிப்ல நீங்க சர்க்கிள் வீலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா சர்க்கிள் வீலி வருங்க. சோ நீங்க வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்ல கூட வாங்கிக்கோங்க. ஆனா இந்த மாதிரி டைப்ல இருந்து இருக்கிற மாதிரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வீலி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இப்ப நான் சொன்னது வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சைக்கிள் வந்து பக்காவா சர்வீஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சர்க்கிள் வீலி கரெக்டா வரும். இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வீலிங் அடிக்கணும், சர்க்கிள் வீலி அடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரைட்டா வீலிங் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரைட்டா வீலிங் அடிக்க தெரிஞ்சிருந்தாலும் பிரேக்கிங் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பிரேக்கிங் வந்து அடிக்கிறது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பிரேக்கிங் அடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்க்கிள் வீலிங். நீங்க சர்க்கிள் வீலி அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலா பேசிக்கா உங்களுக்கு வீலிங் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். யாரெல்லாம் நீங்க வீலிங் அடிச்சுட்டு பிரேக்கிங் பண்ணிட்டு நீங்க வீலிங் அடிக்கிறீங்களோ, லாங் வீலிங் போறீங்களோ, அவங்க எல்லாம் ஈஸியா இந்த சர்க்கிள் வீலி ஈஸியா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் வீலிக்கு பிரேக்கிங் முக்கியம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படின்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க, கரெக்டா ஒன் ஃபிங்கர் பிடிக்கிற மாதிரி நீங்க வந்து பிரேக் வந்து டைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வீலிங் அடிச்சுட்டே போகும்போது பேக்ல கவரும் போது பேக்ல கவர் போறோம்னு உங்களுக்கு ஒரு செகண்ட்ல வந்து மைண்ட்ல தோணும். அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா நம்ம பிரேக் அடிச்சு பேக் பிரேக் அடிச்சு ஃப்ரண்ட்ல இறக்கிடணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங். இப்போ பாருங்க, தூக்கி வச்சு பின்னாடி கவர் மாதிரி வந்துட்டுனா அப்படியே பிரேக் வச்சு இப்படி கீழே இறக்கிடணும். அதே மாதிரி சைக்கிள்ல வந்து பிரேக் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து பொசிஷன்ல இருக்கணுங்க. ஸோ கையில இருந்து ஸ்ட்ரைட்டா இப்படி போற மாதிரி இந்த பொசிஷன்ல இருக்கணும். ஸோ இப்படி எல்லாம் பிரேக் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரேக் பிடிக்க. பாருங்க, ஃபுல் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இந்த லிவர் வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, பிரேக்கிங் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் பாருங்க. சைக்கிள் வந்து வீலி பண்ணும்போது வீலிங் அடிச்சுட்டே போகும்போது பின்னாடி கவுரும் போது இந்த பிரேக் அழுத்திட்டீங்கன்னா சைக்கிள் வந்து ஃப்ரண்ட்ல இறங்கிடும். அதுதான் வந்து பிரேக்கிங்கு. பாருங்க, சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ கரெக்டா 1 2 3 பிரேக் வீலிங் வச்சுங்களா? ஸோ பிரேக் பிடிச்சி இப்படி இறக்கிடணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங்கு. இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம் இது. ஆல்ரெடி உங்களுக்கு பிரேக்கிங் அடிக்க தெரியும்னா நீங்க பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பிரேக்கிங் கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, முதல்ல பிரேக்கிங் பர்ஃபெக்டா கத்துக்கினீங்கன்னா நீங்க எல்லா ஸ்டண்ட்டுமே சூப்பரா பண்ணலாம். இப்ப செகண்ட் ஸ்டெப் என்னன்னா வீலிங் அடிச்சுட்டே போகணும், பின்னாடி இறங்கக்கூடாது. வீலிங் வந்து அடிச்சுட்டே போகணும், ஆனா வந்து பேக்ல இறங்கக்கூடாது. அந்த பேக்ல இறங்கும் போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேக் வந்து அப்ளை பண்ணி லைட்டா அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சடனா பிடிச்சனால டக்குன்னு கீழே இறங்கிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா லைட்டா வந்து பேலன்சிங் பண்ணணும். இப்படி லைட்டா நீங்க பேலன்சிங் பண்ணி பிரேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் வீலி வந்து வருங்க. நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்க. இப்ப நீங்க லாங் வீலிங் அடிக்க கத்துக்கினாதான் நீங்க சர்க்கிள் வீலியா பண்ண முடியும். ஸோ லாங் வீலிங் பண்றதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியாச்சு, ட்ரிக் சொல்லியாச்சு. என்னன்னா பிரேக்கிங் லைட்டா பண்ணணும். நீங்க பிரேக்கிங் லைட்டா பண்ண உங்களுக்கு வந்து லாங் வீலிங் வரும். அதே மாதிரி பெடல் பண்றதை நிறுத்திடவே கூடாது. பெடலிங் வந்து பண்ணிட்டே இருக்கணும், பிரேக்கிங் லைட்டா பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து பேலன்சிங். ஸோ பாருங்க, இப்ப எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க எப்படி பிரேக் அடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்து பேக் வீல் பிரேக் அடிக்கிறது. அதனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க.
சோ எப்படி பிரேக்கிங் பண்றேன்னு பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங் அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நான் சொல்ற ஸ்டெப் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பொறுமையா நீங்க எப்படி பிரேக்கிங் அடிக்கணும்ன்றதை வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து சர்க்கிள் வீலிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க லாங் வீலிங் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்ட்ரெயிட்டா நீங்க வீலிங் அடிக்கணும், அதே மாதிரி பிரேக்கிங் கத்துக்கணும்னு சொன்னேன். அது நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கிள் வீலிங் பண்றது ஈஸி தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் லாங்கா வந்து சர்க்கிள் வீலிங் அடிக்க போறோம். கொஞ்சம் லாங்ல அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு கிட்ட அடிக்க வராது. ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது நீங்க லாங்ல தான் அடிக்க கத்துக்கணும். பாருங்க, இப்போ லாங் வீலிங் அடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து செகண்ட் கியரும் பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் கியரும் போட்டுக்கணுங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போ சர்க்கிள் வீலிங் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட்ல வந்து லைட்டா இப்படி வந்து சாய்வா வைக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டா ஓட்டின்னு போறதுக்கு ஸ்ட்ரைட்டா வைக்கணும் ஹேண்டில். சர்க்கிள் வீலிங் பண்றதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல சர்க்கிள் வீலிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சாய்வா இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வீலிங் வரும். பாருங்க, இப்போ ஹேண்டில் பாருங்க. ஹேண்டில் வந்து இப்படி திருப்பணும். ஹேண்டில் நீங்க இப்படி திருப்பினீங்கன்னா இதுவே நீங்க ரொம்ப கிட்ட சர்க்கிள் வீலிங் அடிக்கணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ரொம்ப கிட்ட நீங்க சர்க்கிள் வீலிங் அடிக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் கியரும் பேக்ல செகண்ட் கியரும் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டே வருங்க சர்க்கிள் வீலிங். சூப்பரா அடிக்கலாம். பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்தது வந்து நான் ஒரு ட்ரிக்கு டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சர்க்கிள் வீலின்றது உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ எப்படி கிட்ட அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு கிட்டே வீலிங் அடிக்கிறேன். எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. கிட்டவே வீலிங் அடிக்கிறது. ஸோ உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க பிராக்டிஸ் பண்றதுல தான் இருக்கு. மெயினா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். நீங்க வந்து 10 டேஸ்ல இருந்து 20 டேஸ் 30 டேஸ் கூட ஆகும். நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா சர்க்கிள் வெளியே அடிக்கலாம். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.